திருச்செந்தூருக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் உள்ள ஒரு கடற்கரை கிராமத்தில் வளைய வந்த முரட்டு வாலிபனின் கதைதான் இது. இது ஓர் உண்மை கதை. இளமையில் வரம்பு மீறி ஆட்டம் போட்டால் ஆடி அடங்கும் வயதில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை சொல்லும் கதை. ஊரில் உயர்ந்து நின்ற ஆலயம் உச்சி முகர்ந்து வரவேற்றது. ஆரவாரமாய் ஆர்ப்பரித்து புரண்டு சரியும் கடல் அலைகள் கரையை ஆவேசமாய் அரித்து கொண்டிருந்தன. ஆலயத்தின் அருகே செம்மண் சரிவில் ஒரு கிணறும் அதற்கு பக்கத்தில் பெரிய பூவரசு மரமும் என் கண்ணில் பட்டன. முக்கியமான விஷயம் இதுவல்ல. அந்த கிணற்றுக்கு அருகில் கிடந்த பாறை போன்ற கருங்கல்லில் ஒரு பெரியவர் அமர்ந்து ஆள்காட்டி விரலால் வெறுமனே எதையோ எழுதி கொண்டிருந்தார். அது ஏன் என்று நான் நண்பரை கேட்டேன். அது பெரிய கதை என்றார் அவர். அவர் எனக்கு சொன்ன அந்த உண்மை கதையைத்தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதை இது. அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விரல் கொண்டு வலியோடு எழுதி கொண்டிருக்கிறாரே ஒரு பெரியவர். பழுத்த பழமாக காட்சியளிக்கிற அவர் இளைஞனாக இருந்தபோது பெரிய ரவுடி. அவன் பெயரை கேட்டாலே இந்த கடலோர கிராமமும் சுற்று வட்டாரமும் நடுநடுங்கும். கடற்கரையோரமெங்கிலும் புயலென புழுதி கிளப்பி சண்டமாருதமாய் நின்றவன் இவன். அப்போது அவனுக்கு வயது 30க்குள் இருக்கும். கழுத்து வரை புரளும் தலைமுடி, கண்களில் கருப்பு கண்ணாடி, குறும்பு மீசை, இரும்பு போன்ற திடகாத்திரமான உடம்புடன் காட்சியளிப்பான். இவனை கண்டாலே பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள் போய்விடுவார்கள். ஆண்கள் வேட்டி மடிப்பை தளர்த்தி கொண்டு பெரியதாக கும்பிடு போடுவார்கள். அவனது அடிப்பொடிகள் 5-6 பேர். இடுப்பில் லுங்கியும் தோளில் துண்டுமாக அசிங்கமான சிரிப்புகளோடு கூடவே நடந்து வருவார்கள். அவனோ பெண் பித்தனும் கூட. அவன் கோயில் பக்கம் மலைக்கும் கூட ஒதுங்கியதில்லை. நான் நாஸ்திகண்டா, எனக்கு நானே கடவுள் என்று அடிக்கடி சொல்லி சிரிப்பான். வீடுகளில் புகுந்து எந்த பொருளையும் திருடாதவன் கோயில்களில் நுழைந்து உண்டியல்களை உடைத்தான். உண்டியல்ல காசு போடுறானாம். கடவுளுக்கு எதுக்குடா காசு? யாரை ஏமாத்துறீங்க? கடவுளை எவன்டா பார்த்தது? சிலை எதுக்கு? சொரூபம் எதுக்கு? பலி பூஜையாம், பாட்டு கச்சேரியாம், இதெல்லாம் எதுக்கு? யார் கேட்டது என்று கண்ணா பின்னாவென்று புரிந்து தள்ளுவான். ஊருக்குள் எந்த பெண்ணாவது யாரையாவது காதலிக்கிற விஷயம் தெரிய வந்தால் மறுநாளே வெள்ளை சுவர்களில் காதலர்களை ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் படம் வரைந்து கரித்துண்டால் கிறுக்கி வைத்து விடுவான். ஆனால் அவனிடம் போய் நேரடியாக இதை கேட்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை, ஒரே ஒரு இளம்பெண்ணை தவிர. ஊருக்கு மேற்கே பனைமரக்காடுகளில் நடந்து போனால் ஒரு கிணறு கண்ணில் படும். ஊர் பெண்களுக்கு குளிக்க தண்ணீர் தந்து கொண்டிருந்தது இந்த கிணறுதான். அன்று அந்த கிணற்றில் குளித்துவிட்டு தனது தோழிகளோடு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் அந்த இளம்பெண். முதுகில் விரிந்து கிடந்த ஈரக்கூந்தலோடும் முகத்தில் பரவி இருந்த மஞ்சள் பொலிவோடும் தோழிகளுடன் பேசி சிரித்தபடி பாதக்கொலுசுகள் கிணுக்கிணுக்க வந்து கொண்டிருந்தாள். கூடவே வந்த பெண்களின் பேச்சு திடீரென அறுபட்டது. அங்க பாருடி அந்த ஆளு. யாருடி? அவள் திரும்பி பார்த்தாள். அவளது பாதக்கொலுசுகள் ஒரு கணம் சப்திக்க மறந்தன. நம்ம ஊரு சண்டியரு. அட, இவ்வளவுதானா? ஏண்டி, உனக்கு பயமாக இல்லையா? எதுக்கு பயப்படணும்? நம்மளை என்ன அவரு முழுங்கியா போடுவாரு? அவள் கேட்டுவிட்டு சிரித்தாள். சுட்டெரிக்கும் வெயிலுக்குள் காய்ந்து கொண்டிருந்த ஓடை மரங்களுக்கு கீழே நிழல் பயந்து பதுங்கி இருந்தது. அவற்றின் ஊடே கூப்பிடும் தூரத்தில் அவன் வந்து கொண்டிருந்தான். பொட்ட புள்ளையில மோப்பம் பிடிச்சுக்கிட்டே திரியறீளே, எதுக்கு? சர்வசாதாரணமாய் கேட்டாள். அவள் கேட்ட கேள்வியில் துணித்த கேலியும் கிண்டலும் மற்ற பெண் பிள்ளைகளிடம் சிரிப்பை உண்டாக்கியது. அவன் அருகாமையில் வந்து நின்று கருப்பு கண்ணாடியை கையில் எடுத்து சுழற்றியபடி அவளை கூர்மையாக பார்த்தான். வாய்க்கொழுப்பா, சும்மா போக முடியலையா? நீ யாரு? வடக்கு தெருவா? அவள் ஒரு சிரிப்பு சிரித்தாள். கணக்கா கண்டுபிடிச்சிட்டியலே. கண்டுபிடிச்சதுக்கு நீ எனக்கு என்ன பரிசு தர? நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்க, தருவேன். நெசமாதான் சொல்றியா? நெசமாதான். சரி, என் வாயில் ஒரு முத்தம் கொடேன். இப்ப என்ன? கொடுத்துட்டா போச்சு. அவன் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போனான். அவளோடு வந்த பெண்கள் விலகி சற்று தூரத்தில் மெதுவாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். என்கிட்டேயே நீ இந்த அளவுக்கு வாயடிக்கிறியே, உனக்கு கொழுப்புதான் என்றான்.
ஏன் நான் கட்டிக்க போறவர்கிட்ட வாயடிக்காம வேறு யார்கிட்ட வாயடிப்பேன் சொல்லுங்க. அவன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தவனாக கடகடவென்று சிரித்தான். உனக்கென்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னை எவளாவது கல்யாணம் கட்டிக்க சம்மதிப்பாளா? நான் சம்மதிக்கிறேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கே. அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தன்னை பற்றி தெரிந்தும் தன்னை நேசிக்க ஒரு அழகு பெண் தயாராக இருக்கிறாள் என்பதை அறிந்தபோது அவனது மனம் வானம் வரைக்கும் உயர்ந்தெழுந்து பறந்தது. 2 மாதத்தில் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தேறியது. இவ்வளவு சீக்கிரத்தில் தனக்கு கல்யாணம் நடைபெறும் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு அவனை திருத்திவிட வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். அது நடந்ததா என்ன? முதல் 6-7 மாதங்கள் அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை பூரிப்புடன் வேகமாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அன்றொரு நாள் இரவு அவன் தன்னோடு மற்றொரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வரும் வரை. இவ யாரு? இப்போ இங்கே எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? கோபத்தோடும் கொதிப்போடும் விடித்தாள் மனைவி. இவ யாருன்னா கேட்குற? இவளும் உன்னை மாதிரிதான். குடிபோதையில் நிலை கொள்ளாது ஆடிக்கொண்டிருந்த அவன் உளறினான். என்னை மாதிரியா? என்ன சொல்றீங்க? ஒரு நேரம் சொன்னா உனக்கு புரியாதா? புரியலை. அதாவது நீங்க 2 பேரும் எனக்கு ஒன்று. ச்சே, சொல்லவே உங்களுக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டுவிட்டு, ஏமா காசுக்காக இப்படியெல்லாம் நீ அலையறியே, உனக்கு அசிங்கமா இல்ல என்று வந்த பெண்ணிடம் சீறி விழுந்தாள். அவ்வளவுதான். பலார் என்று அவளது கன்னத்தில் ஓங்கி அறைவிட்டான். அவளுக்கு பொறி கலங்கிற்று. கண்கள் நீரை உமிழ்ந்தன. உதடுகள் வேதனையில் துடித்தன. இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறினாள் அவள். எங்கு போனால் என்ன ஆனால் யாருக்கும் தெரியாது. அவனிடம் விவரம் கேட்க யாருக்கும் தைரியமில்லை. அதன் பிறகு அவன் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவும் இல்லை. அந்த குட்டி கிராமம் இதையெல்லாம் காலச்சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிட்டது. 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதன் திருந்தி வாழ இத்தனை காலம் போதாதா என்ன? அவன் தனிமரமாய் தவித்து நின்றான். இளமையின் கம்பீரங்கள் முடிந்து கட்டுடல் குலைந்து போயிருந்தது. அவனது முகத்தில் முதுமை சுருக்க கோடுகளை கிழிக்க ஆரம்பித்து விட்டது. ஆளே அடையாளம் தெரியவில்லை. அந்த அளவுக்கு அடியோடு மாற்றம். ஊரையே உலுக்கிய காளையா மரணத்தோடு போராடும் பூனையாக இன்று. 4-5 சிறுவர்கள் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்திருந்தார்கள். விரலால் கருங்கல்லின் மீது கிறுக்கிக் கொண்டிருக்கும் அவர் மீது கல்லை எடுத்து எறிகிறார்கள். கல்லடி முதுகில் பட்டு காயம் ஏற்பட்டு குருதி வலிகிறது. காலமெல்லாம் பாவங்களை மட்டுமே சேகரித்த அந்த மனிதனுக்கு இப்போது எழுந்து நடக்கக்கூட உடம்பில் தெம்பில்லை. வறண்டு போன உதடுகளை சுளித்து கொண்டு வேதனையோடு திரும்பி பார்க்கிறார். சிரித்து விளையாடி மரத்தோடு ஒளிந்து கொண்டு அந்த சிறுவர்கள் மீண்டும் கல்லெடுத்து எறிகிறார்கள். யாம்ல அந்த பெரியவர் மேல கல்லெடுத்து எரியறீங்க? அந்த பக்கமாக வந்த ஒரு வயதான பெண்மணி சத்தம் போட்டு பையன்களை துரத்தி அடிக்கிறாள். குரல் கேட்ட குரலாக தெரிந்தது. முதுமையின் காரணமாக அந்த குரல் தளர்ந்திருந்தாலும் இவரின் மனசில் இனம் புரியாத இன்ப அலைகளை ஏற்படுத்தியது. வெண்தாடியை தடவியபடி கண்களை இடுக்கிக் கொண்டு மெதுவாக திரும்பி பார்த்தார். அவருக்கு அந்த பெண் யாரென்று தெரியும். இந்த பையன்களுக்கு புரியவில்லை. அந்த பெண்தான் அவரது முதல் மனைவி. அவள் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எப்போதாவது வருவாள். கோவிலில் வழிபட்டு விட்டு போய்விடுவாள். வழியில் அரிதாக அவரை பார்ப்பாள். ஆனால் அவரது முகத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதுமில்லை, பேசுவதுமில்லை. கடந்த காலத்தில் அவர் செய்த பாவங்களுக்கு காலம் அவருக்கு தண்டனை வழங்கிவிட்டது. கண்ணியமிக்க அவள் அவரை மீண்டும் தண்டிக்க விரும்பவில்லை, மன்னித்து விட்டாள். அந்த கருங்கல்லின் மீது அவரது விரல்கள் தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருந்தன. விரலின் தோல் உரிந்து நகக்கண்கள் தேய்ந்து இரத்தம் கசிந்து சிவப்பு கோடுகளாய் வழிந்து கொண்டிருந்தது. அப்பொழுதும் தொடர்ந்து அவளது பெயரையே எழுதி கொண்டிருந்தான். அவள் அவனை இறுதியாக மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். கடல் காற்று வேகமாய் கிளம்பி கரையோர மணலை வாரி தூற்றியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.